ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.2ல் 9ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? புள்ளி x, y ஆனது புள்ளிகள் 3,4 மற்றும் -5,6 என்ற புள்ளிகளில் இருந்து சம தொலைவில் இருக்கிறது. x மற்றும் yக்கு இடையே உள்ள உறவை காண்க. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் Pங்கிற பாயிண்ட்டை x, yன்னு எடுத்துக்கிறோம். ஏங்கிற பாயிண்ட்டை 3, 4ன்னு எடுத்துக்கிறோம். பிங்கிற பாயிண்ட்டை -5,6ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இந்த XYங்கிற புள்ளி இந்த ரெண்டு புள்ளியிலிருந்து சம தொலைவில் உள்ளது. என்ன கொடுத்துருக்காங்க? PAவும் PBயும் சமம்னு கொடுத்துருக்காங்க. பிங்கிற புள்ளியை நம்ம x, yன்னு எடுத்துக்கிறோம். ஏங்கிற புள்ளியை 3, 4, பிங்கிற புள்ளியை -5, 6ன்னு நாமளாக எடுத்துக்கிட்டு, அப்போ இந்த பிங்கிற புள்ளி ஏபிங்கிற ரெண்டு புள்ளியில இருந்து சம தொலைவில் உள்ளதுன்னு கொடுத்துருக்கனால PS = PBன்னு போட்டு ரெண்டுக்குரிய தொலைவுக்கான சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சு சிம்பிளை பண்ணா ஒரு உறவு கிடைக்கும். XYக்கான ஒரு உறவு கிடைக்கும். PS = x1 - x2 the whole square plus y1 - y2 the whole square. PA கண்டு a - b the whole square ஃபார்முலால விரிச்சொல் a squared - 2ab plus b square. அதே போல இது a squared - 8y plus 16 ஆர்டரா எழுதிக்கிறோம். அடுத்து PB கண்டு x2 - x1 the whole square y2 - y1 the whole square. a square 2ab plus b square. இதே போல y square 12y plus 36 b squareக்கு 36 ஆர்டர் எழுதுவோம். இது ரெண்டே ஆட் பண்ணி ஸோ கணக்கின்படி ரெண்டு ஈக்குவல். PA = PB. root of x squared plus y squared minus 6x minus 8y plus 25 plus 10x minus 12y. ஓகே, வர்க்கம் எடுக்க இருபுறமும் வர்க்கம் எடுக்க ரெண்டு ரூட்டும் போயிடும். சிம்பிளை பண்ணுவோம். x squared கேன்சல், y squared கேன்சல், y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன். -12y இங்கிட்டு வந்துச்சுன்னா +12y ஆயிரும். -8y வச்சுக்கிறேன். ஏற்கனவே 10x இங்கிட்டு இருக்கு. -6x இங்கிட்டு வந்தால் +6x ஆயிரும். +25 இங்கே +61 இருக்கு. -25. ஸோ இதை சப் பண்ணால் 4y, இது பண்ணால் 16x, இதை சப் பண்ணால் +6, 5ல் 2 வச்சுனா 3, எல்லாமே 4ஆல் வகுக்கிற மாதிரி இருக்குது. டிவைட். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா XYக்கான உறவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ y = 4x + 9. இதுதான் ஆன்சர். XYக்கான உறவு என்ன? இது ஒரு நேர்கோட்டை குறிக்கிறது. இதனுடைய அந்த Pங்கிற புள்ளி சுற்றி வந்துச்சுன்னா அது எதை குறிக்கும்? நேர்கோட்டை குறிக்கும். அதான் y = 4x + 9ங்கிற ஒரு நேர்கோட்டை குறிக்கும்.